மற்றவங்களால பிரச்சனை. இந்த தடவை நமக்கு நாமே பிரச்சனை. சரியா? அப்புறம் மகர ராசிக்காரங்களுக்கு நான் சொல்லாம வேற யார் சொல்ல முடியும் சொல்லுங்க? கொஞ்சம் ரொம்பவே சின்சன் மாதிரி அமைதின்னு வாய்க்கு ஜிப்பு போட்டுக்க வேண்டிய நேரமா தான் இருக்கு. 2ஆம் இடத்துல கிட்டத்தட்ட இத்தனை கிரகங்களுடைய ஒரு சேர்க்கை. நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம், நம்மளையே பிளேம் பண்ணிட்டு போவாங்க. அதாவது இந்த தடவை ராகு இஸ் ஈக்குவல் டு போட்டீங்கன்னா பிரம்மாண்டம், ராகு இஸ் ஈக்குவல் டு போட்டா பேராசை, ராகு இஸ் ஈக்குவல் டு போட்டா இன்ஃபினிட்டிவ். எதை கொடுக்கும் எதை எடுக்கும்ன்றத யாராலையுமே திருமணம் செய்ய முடியாத ஒரு அமைப்பு தான் ராகுவினுடைய ஒரு காரகத்துவம். இந்த தடவை கோச்சாரம் பெருசா வேலை செய்யுமா அப்படின்னு பார்த்தா அப்கோர்ஸ் ஒரு 2% எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ராகுவின் ஆளுமைக்குள் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு 15 நாட்கள். அதுக்கப்புறம் கவலையே பட வேணாம். மகர ராசிக்காரங்க காட்டுல மழை தான். ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதியான மிஸ்டர் சுக்கிரன் உச்சத்தை நோக்கி போறார். பெயர் புகழ் அந்தஸ்து கீர்த்தி செல்வாக்கு சொல்வாக்கு இந்த 5 தூக்கி கொடுப்பது. யார் என்ன சொன்னாலும் மகர ராசிக்காரங்க கவலைப்படாதீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பிப்ரவரி மாசம் குரு வக்ர நிவர்த்தி அடைந்த பிறகு யாருக்கு ஜாக்பாட்டோ இல்லையோ சத்தியமாக மகர ராசிக்காரங்களுக்கு தான் ஜாக்பாட்டோ. அந்த அளவுக்கு சூப்பர். ஏன்னா ஆல்மோஸ்ட் 2ஆம் இடத்தை குரு பார்த்துட்டு இருக்காரு. வக்ரமா இருக்க குரு வக்ர நிவர்த்தி வேற அடைய போறார். வக்ர நிவர்த்தி அடைந்து ஷைங்னு உங்களை தான் பார்ப்பாரு. அதுவும் எந்த பார்வை? தன்னுடைய 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வையை பார்க்க போறார்.